இப்போ நான் ஒரு இது இந்த இது ஃபஸ்ட்டு ஒரு இது நல்லா இது பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள், மெல்ட் ஆகி. இப்போ வந்து இது இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு ப்ரெட்டை வந்து ரவுண்டாக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து டொமேட்டோ சாஸு தடவிக்கிட்டேன். இதுக்கு மேலே மிளகா சில்லி ஸ்க்ரஷ் போட்டுட்டு கொஞ்சம் சீஸ், போட்டுக்கிறேன். அது மேலே கொஞ்சம் தக்காளி டொமேட்டோ கொஞ்சம் போட்டுட்டு சோளம் பாருங்கள், கொஞ்சம் சோளம் கான் கொஞ்சம் அது மேலே போட்டுட்டு அதில் சில்லி மறுபடியும் கொஞ்சம் சில்லி மேலே போட்டுட்டு ஆனியன் ரிங்காகவும் வச்சுக்கிறலாம், சும்மா உதிரியாகவும் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இது மேலே வச்சுட்டு மேலே சீஸ் எடுத்து மேலே வச்சிடும். இன்னொன்று செஞ்சுருவோம். மேலே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி போட்டுட்டு கொஞ்சம் சீஸ், கொஞ்சம் 2-3 சீஸ் போட்டு கொஞ்சம் டொமேட்டோஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஆனியன், இது மேலே கொஞ்சம் மறுபடியும் டொமேட்டோ சில்லி போட்டுட்டு கொஞ்சம் கார்ன் போடலாம், ஆலிவ் இது போடலாம். இது ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுக்காக இந்த இது பண்ணியிருக்கிறேன். இது மேலே சீஸ் வைக்க வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் நல்லா சீஸ் வச்சுக்கோங்க. இங்கே வந்து சீஸ் வந்து இது பீஸா சீஸ்னு இப்படி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட். இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் வச்சு நம்ம எடுத்தோம்னா அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க பாருங்க, நல்லா வந்துடுச்சு. க்ளீனாக அழகாக நீட்டாக வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். பீஸா கட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு. இதை ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள் அழகாக எப்படி வந்திருக்குது, மெல்ட் ஆகி. ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே தான் எல்லாமே, ப்ரெட்டு எல்லாம் சாப்பிடுவோம். பாருங்கள் ப்ரெட் அடியில் அப்படியே அழகாக அப்படியே இருக்கும். எம்மி சூப்பராக இருக்குது. பாருங்கள் நான் 4 இது பண்ணேன். ரொம்ப எல்லாமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு தான் நல்லா கட் பண்ண வரும்.
எல்லாம் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுன உடனே நல்லா வந்துடும். பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி அழகாக வந்திருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.